ரிஃப்ளெக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா. கோவில்பட்டியில் அதிமுக தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள். முன்னாள் அமைச்சர், கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு அதிமுக சட்டமன்ற பொது தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து பொதுமக்களிடம் பிரசுரங்கள் வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அண்ணா பழைய பேருந்து நிலையத்தில் அதிமுக சட்டமன்ற தொகுதி நகர கழகம் சார்பில் தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் நகர செயலாளர் விஜய் பாண்டியன் தலைமையில் முன்னாள் அமைச்சர், கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு சட்டமன்ற பொது தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து பழக்கடை, பூக்கடை, டீ கடை, ஜவுளிக்கடை மற்றும் நகைக்கடை, பேருந்துகளிலும் பொதுமக்களிடம் முன்னாள் அமைச்சர், கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வலமாக சென்று அதிமுக சார்பில் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை, ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து, 100 நாள் வேலை திட்டம், 150 நாட்களாக உயர்த்தப்படும், 5 லட்சம் மகளிருக்கு 25,000 மானியத்துடன் கூடிய அம்மா இருசக்கர வாகனம், அம்மா இல்ல திட்டம் மூலம் அனைவருக்கும் 5 வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டு உள்ளது. அண்ணா பழைய பேருந்து நிலையத்தில் நடந்த இந்த வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரத்தை வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். நிகழ்ச்சியில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராமச்சந்திரன், மாநில வழக்கறிஞர் இணை செயலாளர் ஈஸ்வரமூர்த்தி, வழக்கறிஞர் அணி மாவட்ட செயலாளர் சங்கர் கணேஷ், ஒன்றிய செயலாளர்கள் பழனிசாமி, போர்டுசாமி, மகளிர் அணி மாவட்ட செயலாளர் பத்மாவதி, அதிமுக நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். எமது சிறப்பு செய்தியாளர் சிவராமலிங்கம். இந்த சட்டப்பேரவை தேர்தலில் 2026 உங்களுடைய வாக்குகளை எல்லாம்
எல்லாம் ரிட்டர்ன் போட்டுருக்கோம். வரவேற்கும் பார்த்தா செல்லா வட்டாயிரம் பார்த்துக்கணும். அப்ப எல்லாம் ரெட்டை போட்டு